பி ஆனஸ்ட். எவ்வளோ வாட்டி நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, நான் நாளைக்கு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பிளான் பண்ணிவிட்டு ஃபாலோ த்ரூ பண்ண முடியாமல் போயிருக்கா? அதுக்கு நீங்கள் கில்ட் ஃபீல் பண்ணுறதே தெரியக்கூடாதுன்னு இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரைட்ரா நாளைக்கு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எஸ், அந்த சைக்கிளில் தான் மோஸ்ட் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் கேமை தோற்றுடுறாங்க. ஏன்னா நீட் ப்ரெப் வெறும் என்சிஆர்டியை 100 டைம்ஸ் படிக்கிறத பற்றி இல்லை. இட் இஸ் அ மென்டல் கேம் வேறுன்னு நம்ம எல்லாருமே 3 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். 1, டைம் லீக்கேஜ். 6 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணுவோம், 3 மணி நேரத்துக்கு படித்தாலே பெரிய விஷயமா இருக்கும். 2வது, லேக் ஆஃப் ஃபோக்கஸ். படிக்க உட்காந்த உடனே தான் நமக்கு பசி எடுக்கும். 3வது, நோ அர்ஜென்சி. இன்னும் 8 மாதம் இருக்குது பார்த்துக்கலான்னு யோசிப்போம். சடனாக பார்த்தா மச்சா நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்டா, ஃபுல் போர்ஷன்ஸ் முடிக்க முடியாதுன்னு புலம்பிட்டு இருப்போம். இதெல்லாம் ஏதோ நீங்கள் சோம்பேறிங்கிறதுனாலையோ ஆர் யூ ஆர் இன் ஸ்மார்ட் இனஃப்னோ நடக்கல. இதுக்கு ரீசன் யூ கைஸ் do not have the right systems. சிஸ்டம்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்கள். மீன்வைல் பார்க்கின்சன்ஸ் லான்னு ஒன்று இருக்குது. அதில் ஒர்க் நீங்கள் கொடுக்குற டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சாப்டர் முடிக்க 1 டே எடுக்கும்னு படிக்க உட்காந்தா 1 டே கண்டிப்பாக படிக்க ஆகிடும். இதே 3 ஹவர்ஸில் முடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடிச்சிட முடியும். எக்ஸாம் டைமில் எல்லா சாப்டர்ஸையும் 1 நைட்டில் முடிக்கிற மாதிரி. இதனால தான் டாப்பர்ஸ் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். டீச்சர் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறதுக்குள்ள செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 4 சாப்டர் படித்து பார்த்துருப்பான். அதுக்கு நெசசிட்டிலாம் இல்லை, ஆனாலும் டெட்லைன் வச்சு தே மேக் தெம்செல்ஸ் ஒர்க் ஃபாஸ்டர். லாஸ்ட் மினிட் வரைக்கும் தள்ளி போடாமல் இது முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலான்னு யோசி. ஏன்னா அடுத்தவன் போகிற ஸ்பீடை உன் லிமிட்டை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். அவன் பின்னாடி நீ மாட்டிக்காத. இப்படி தான் நீ இதை அப்ளை பண்ண போகிற. எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணு. ஒரு டைமர் செட் பண்ணு. அது முடிகிற வரைக்கும் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தூக்கி போட்டுரு. அடுத்து பொமடோரோ டெக்னிக். 25 மினிட்ஸ் படி, 5 மினிட்ஸ் பிரேக் எடு. இதை ஒரு 4 வாட்டி ரிப்பீட் பண்ணு. அப்புறமா 20 மினிட்ஸ்க்கு ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கோ. இது ஏன்னா நம்ம பிரெயின் டூர் ட ஃப்ரான்ஸ் பைக் மாதிரி வேலை செய்யறதோட மோட்டோஜிபி பைக் மாதிரி பெட்டரா வேலை செய்யும். ஸ்ட்ரெயிட்ஸ்ல அடிச்சு நவுத்திட்டு அப்பப்போ கார்னர்ஸ் இருக்க மாதிரி பிரேக் போட்டுக்கலாம். கார்னரிங்ல போயிட்டு போனை பார்க்கலான்னு யோசிக்க கூடாது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏபெக்ஸ்ல த்ராட்டில் ஓபன் பண்ண ரெடி ஆகணும். இப்போ சேர்த்து போட்டா உங்க எல்லாரையும் சேர்த்து போட்டா பார்க்கின்சன்ஸ் லா படி சாப்டருக்கு கம்மி டைம் ஒதுக்கிக்கோ. இப்போ பொமடோரோ செட் பண்ணி ஃபோக்கஸ்டா அந்த டைம்குள்ள வேலை பாரு. எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. 4 பொமடோரோ செட் பண்ணு. தென் 20 மினிட்ஸ் பிரேக் எடு. அப்புறம் ஹியூமன் பிசியாலஜிக்கு 3 பொமடோரோஸ் அண்ட் தென் 20 மினிட் பிரேக். ட்ரை பண்ணி பாரு. நீ 4 மணி நேரத்தில் எப்பவும் 8 மணி நேரத்தில் படிக்கிறத விட அதிகமாக படிச்சிருப்ப. கொஞ்சம் போனஸ் டிப்ஸ். எப்பவுமே நீ அடுத்து என்ன பண்ண போறன்றத ரெடியா வச்சுக்கோ. இது உன் டெசிஷன் ஃபெட்டிகை கம்மி பண்ணும். உன் டெய்லி ஹார்ஸை ட்ராக் பண்ணு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. டயட், ஒர்க் அவுட், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எதுவா இருந்தாலும் இதே தான். ஸ்டார்ட் ட்ராக்கிங். பேட் டேஸ்க்கு உன்னை நீயே வருத்திக்காத. ஆனா தொடர்ந்து பேட் டேஸ் நடக்காம பாத்துக்கோ. நீட்னா 15 ஹவர்ஸ் டெய்லி படிக்கிறத பத்தி இல்ல, அது ஒவ்வொரு செகண்டையும் கவுண்ட் ஆக வைக்கிறதுல தான் இருக்கு. நீ இப்போ கஷ்டப்படுறியா, இது ஞாபகம் வச்சுக்கோ. நீ பின் தங்கிடல, நீ ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டடா இருக்க. எப்போ நீ உன் சிஸ்டம்ஸை ஃபிக்ஸ் பண்றியோ உங்ககிட்ட இருக்க டைம்ல உன்னால இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு உனக்கே ஷாக்கிங்கா இருக்கும். சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். ஒரு சாப்டர் எடுத்து பார்க்கின்சன்ஸ் லா, பொமடோரோ ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ வேகமா உன்னால முடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லு. வென்றுவாங்க.